நேற்று புக்கிட் மெரா வீட்டில் தீ மூண்டதற்கு வரவேற்பறையில் இருந்த தனிநபர் நடமாட்ட சாதன மின்கலம் காரணமாக இருக்கக்கூடும் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீண்ட நேரத்துக்கு மின்னூட்டம் செய்யப்படும் மின்கலன்களை கவனிப்பின்றி விட்டுச் செல்லக்கூடாது என்றும், இரவு முழுவதும் மின்னூட்டம் செய்ய வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புக்கித்திமா சாலையின் தரை வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றோரை சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் இன்று அழைத்துச் சென்றனர். வீடு புகுந்து கொள்ளையடிக்க உதவும் கருவிகளை வைத்திருந்த சீன நாட்டவர் 4 பொருள்களை பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கோலாலம்பூரில் இருந்து புறப்பட்ட ஏர்-ஏசியா விமானம் தவறுதலாக வேறொரு விமான நிலையத்தில் தரையிறங்கியது. தென்கொரியாவின் இன்ச்சியான் விமான நிலையத்துக்கு பதிலாக கிம்போ விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கியதால் பயணிகள் குழப்பமடைந்தனர். தாதியருக்கான கூட்டுப் பயிற்சிகளை தொடங்கும் முயற்சியில் சிங்கப்பூரும் இந்தியாவும் கைகோத்துள்ளன. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா சிங்கப்பூர் 3வது அமைச்சர் நிலை வட்டமேசை சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துணை பிரதமர் கான் கிம் யாங் அதை தெரிவித்தார். சிங்கப்பூரில் வெளியான கூலி திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ள கூலி திரைப்படத்தை உள்ளூர் ரசிகர்கள் கொண்டாடி ரசித்தனர்.